வணக்கம் நேசம் சொந்தங்களே. இன்றைய தினம் மார்கழி மாதத்திற்கான 5வது நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவனுடைய 5வது பாடலை பார்க்க இருக்கிறோம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தோசாகும் செப்பேலோரம்பாவாய். அனைத்து விதமான மாய செயல்களை செய்தவனும் வடமதுரையிலே அவதரித்தவனும் யமுனைக்கரையில் குதித்து விளையாடி வசித்தவனும் கோகுலத்தில் தோன்றிய ஜோதியும் தன்னை பெற்ற வயிற்றுக்கு தன் பிறப்பினால் பெருமையை உண்டாக்கியவனும் ஆகிய அந்த கண்ணபிரானை நாங்கள் தூய்மையுடன் வந்து மலர்களை தூவி அவனது பாதத்தில் வணங்கி வாயார பாடி மனமாற தியானித்தால் நாம் செய்த அனைத்து பாவங்களும் இனி செய்ய போகின்ற பாவங்களும் தீயிலிட்ட தூசு போல எரிந்து மறைந்துவிடும். எனவே அவனது திருநாமங்களை நாம் திரும்ப திரும்ப செல்வோம், எழுந்து வா என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான திருவெம்பாவை பாடல் மாணிக்கவாசகர் அருளி செய்த 5வது திருவெம்பாவை பாடல். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போதறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படூரி கடைதிறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உளராய் உளராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலோரம்பாவாய். அதாவது திருமாலாலும் பிரம்மாவாலும் கண்டுகொள்ள முடியாத அறிய முடியாத பெரிய சிறப்பினை உடைய சிவபெருமானை நாம் எல்லோரும் அறிந்து கொண்டோம் என்று பொய் பேசுவதை போல பாலூறுகின்ற தேன்வாயை உடைய வஞ்சகினி கதவை திற மண்ணும் விண்ணும் பிற உலகங்களும் அறியவனான சிவபெருமானின் அனைத்து பெருமையையும் அவன் நம்மை காக்கும் கருணை திறத்தையும் திரும்ப திரும்ப பாடி சிவனே சிவனே என்று நாங்கள் அழைப்பது உனக்கு கேட்கவில்லையா? அதை கேட்டும் நீ எழவில்லையே. நறுமணம் கமழுகின்ற கூந்தலை உடையவளே, அத்தகைய பெருமை உடைய சிவபெருமானை பாடுவதற்காக நீ எழுந்து வா என்று கூறி இந்த பாடல் நிறைவடைகிறது. அடுத்ததாக நாளைய தினம் அடுத்த நாளுக்கான பாடலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.